காலை 3 மணி முதல் 5 மணி வரை தூக்கம் ஏன் கலைகிறது என்று கேட்டுள்ளீர்களா? இதன் காரணங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக ஆராயப் போகிறோம். சிர்கேடியன் ரிதம் மற்றும் ஆன்மீக ரீதியான விளக்கம். நமது உடல் சுழற்சி சிர்கேடியன் ரிதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரிதம் உங்கள் உறக்கம், உணவு மற்றும் உணர்ச்சிகளை நேர்த்தியாக கட்டுப்படுத்தும். ஆனாலும் ஆன்மீக ரீதியில் இந்த சுழற்சி கடவுளின் கிருபையுடன் நம் உடலை அனுகூலமாக கட்டுப்படுத்துகிறது. சிர்கேடியன் ரிதம் உடலில் இயற்கையாக நடைபெறும் இந்த ரிதம் கடவுளின் அருளின் கீழ் எவ்வாறு மாற்றப்படுகிறதோ அதே போன்று நாம் உடலின் சமநிலையை புரிந்து கொள்வதும் நமது ஆன்மீக பயணத்துக்கு உதவுகிறது. மாலை நேரம் மற்றும் பகல் நேரம். பகல் நேரத்தில் கடவுள் தரும் சக்தி இரவு நேரத்தில் மெதுவாக உடலை ஓய்வு பெறச் செய்கிறது. இந்த நேரத்தில் உண்மையான ஆன்மீக அமைதி மற்றும் தியானம் எளிதாக நடைபெறுகின்றன. 3 மணி முதல் 5 மணி நேரம். இது உண்மையில் ஆன்மீக நிலையை அடைவதற்கான நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உடலில் நிலையான சுழற்சிகள் அல்லது வலிகள் உண்டாகும் போது நாம் அந்த பிரச்சனைகளை தீர்க்க கடவுளின் அன்பை உணரலாம். ஹார்மோன்கள் மற்றும் உடலின் மாற்றங்கள், கடவுளின் அருள். இந்த 3 மணி முதல் 5 மணி நேரத்தில் உங்கள் உடலின் ஹார்மோன்கள் மற்றும் பிற உடல் செயல்பாடுகள் மாற்றம் அடைகின்றன. இதற்கும் ஒரு ஆன்மீக விளக்கம் உண்டு. கோர்டிசோல் மற்றும் மன அழுத்தம். கோர்டிசோல் என்பது நம்மை பரபரப்பில் வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாகும். ஆனால் இந்த நேரத்தில் கடவுளின் அருளால் நீங்கள் ஆன்மீக அமைதியை அடைந்து இவ்வளவு அழுத்தங்களை சமாளிக்க முடியும். மெலட்டோனின் குறைவு. சூரிய ஒளி குறையும் நேரத்தில் உடலின் மெலட்டோனின் உற்பத்தி குறைந்து அதன் மூலம் தூக்கம் சிதறிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் கடவுளின் அருள் மிகுந்தபோது நமக்கு உண்மையான ஓய்வு கிடைக்கிறது. உடல் வெப்பம் மற்றும் அமைதி. இரவு நேரத்தில் உடலின் வெப்பம் குறையும் போது கடவுளின் கிருபை நம்மை அமைதியாக ஆக்கும். இதன் மூலம் எந்தவிதமான மன அழுத்தத்தையும் சமாளித்து நமக்கு உறக்கம் கிடைக்கின்றது. நாம் கடவுளின் ஆசீர்வாதத்துடன் நமக்கு எளிதில் தீர்வு காண்போம். சூழல் மற்றும் வாழ்க்கை முறை சிக்கல்கள். ஆன்மீக தெளிவு. ஸ்கிரீன் டைம் மற்றும் ஆன்மீக ஓய்வு. நாம் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்த்தால் அது நமது மனதை பரபரப்பில் வைக்கின்றது. ஆன்மீகத்தோடு இந்த ஆபத்துகளை தவிர்த்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். மன அழுத்தம் மற்றும் கவலை. கடவுளிடம் நம்பிக்கை. மன அழுத்தம் உருவாகும் போது கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். கடவுளின் அருளால் உங்கள் மனது அமைதியடையும். காபி மற்றும் உணவு. உண்மையான ஆன்மீக உணவு. உணவுகள் மட்டுமின்றி ஆன்மீக உணவுகளையும் பரிசுத்தமாக்க வேண்டும். கடவுளின் அருளுடன் உணவு பழக்கங்களையும் சரிசெய்தல் உங்கள் உடலை ஓய்வுக்கும் ஆற்றலுக்கும் உதவும். தூக்கத்தை மேம்படுத்தும் ஆன்மீக வழிகள். உறக்க பழக்கங்களை சீராக மாற்றுங்கள். இறைவனை நினைத்து உறங்குங்கள். நம்முடைய தூக்கம் கடவுளின் அருளை பெற்று சீராக அமைந்திருக்கும். ஒவ்வொரு இரவும் கடவுளை நினைத்து தியானம் செய்வதுடன் நல்ல உறக்கத்தை அடைய முடியும். அறிவுத்திறன் மற்றும் தியானம். நிறைவான ஆன்மீக தியானம் நமக்கு ஒரு ஓய்வு தரும். இந்த ஓய்வு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம் உடலுக்கும் மனதுக்கும் அமைதியை கொடுக்கும். கடவுளின் நம்பிக்கையுடன் உணவு. உணவு உட்கொள்ளும் போது கடவுளின் பெயரை உச்சரித்து உணவுக்கு நன்றி சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நிம்மதி அளிக்கும். இப்போது நாம் 3 மணி முதல் 5 மணிக்கு ஏன் தூக்கம் கலைகின்றது என்று பார்த்தோம். உடலின் இயற்கை செயல்பாடுகளும் ஆன்மீக ரீதியிலான நம்பிக்கையும் இதற்கு காரணமாக இருக்கின்றன.